ராதா, என்னம்மா தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னமாச்சு? ஒன்னும் இல்ல பாட்டிமா, அம்மாவோட ஞாபகம் வந்துடுச்சு. தூக்கம் வரல, அதான். நீங்க எப்படி இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. பரவாயில்ல, சொல்லுங்க பாட்டிமா. அதுதாம்மா, வம்சிய பத்தி தான் கவலையா இருக்கு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல, ஒரு நாள் கூட அவன் நிம்மதியாவே இல்லை. அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டான். ஐயர் கூட அதாம சொன்னாரு, அவனுக்கு அந்த தோஷம் போகணும்னா நீ ஒரு விரதம் இருக்கணுமா. சொல்லுங்க பாட்டிமா, அக்கா மாமாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். நீ ஒத்துக்குவேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமா. நாளைக்கே அந்த விரதம், அத உங்ககிட்ட சொல்லிட்டு போகதான் வந்தேன். வரேம்மா. அம்மா, என்னுடைய கோரிக்கையோ விரதத்தையோ நான் இப்ப ஆரம்பிக்க போறேன். எந்த விதமான தடங்களும் இல்லாம இந்த விரதம் முடிகிற மாதிரி ஆசீர்வதிங்க. இதுல எந்த விதமான தப்பு நடந்தாலும் என்ன தண்டிச்சிடுமா. இந்த பொண்ணு ஏந்திரிச்சதோ இல்லையோ, ஏமா ராதா, குளிச்சு பூஜை பண்ணிட்டியா? சாப்பாடு கூட செஞ்சுட்டேன் பாட்டிமா. பலி கொடுக்கறதுக்கு ஆட்டை நாம தான் குளிப்பாட்டணும். இந்த ஆடி என்னடானா தானே குளிச்சு தானே ரெடி ஆக்கிதே. சுத்தம். நல்லதுதான், நல்லதுதான். மாமா, மாமா, என்ன மாமா இது? ஜாக்கிரதை, மெதுவா. சரி, என்ன விடு. நீங்க என்ன இப்படி? என்ன கோலம் இது? ஐயோ, அதெல்லாம் இல்ல மாமா, அம்மனுக்கு பூஜை பண்றேன். என்ன மறுபடியும் பூஜையா? ஐயோ கடவுளே. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, பிளீஸ். இதுதான் கடைசி தடவை. அதான் மாமா, இதுக்கப்புறம் நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்றேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லை இல்லையா? இப்ப மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. சரி, எதுவும் சொல்ல மாட்டேன். குடிங்க. மாமா, இன்னைக்கு பேண்டேஜ் மாத்தணும் இல்ல? இன்னைக்கு காலையில இருந்து நீ வேற வேலையில பிஸியா இருக்க, என்னாலையும் மாத்த முடியல. இங்க இருக்கிற மத்தவங்க யாருக்கும் இதை மாத்த டைம் இல்ல, கீர்த்தியும் இல்ல. அப்புறம் எப்படி மாத்துறது? நாளையில இருந்து எல்லாமே மாறிடும் மாமா. மாமா, நீங்க எனக்கு தாலி கட்டின காரியம் நிறைவேறணும்னு, என்னை எவ்வளவு தூரம் பார்த்துட்டே என் அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு, என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னு ஆசீர்வதிங்க மாமா. ததாஸ்து.